உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அப்புறமா இந்த மாதம் திருமணம் ஆக வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்திலே கிரக அமைப்பு இருப்பவர்களுக்கு மட்டும் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற கிரக அமைப்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே குழந்தை பாக்கியம் ஏற்படும், மற்றவர்களுக்கு ஏற்படாது. அப்படி புரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை, ரைட்? உங்களுக்கு பலதரப்பட்ட கூட்டு பார்ட்னர்ஷிப் மூலமாக பல நன்மைகள் நடக்குது. உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பொருள் வளர்ச்சி, முயற்சி வளர்ச்சி எல்லாமே தொழிலில் நாலா பக்கமாக தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி பலவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்து, தண்ணியில் கண்டம், மலை பிரதேசத்தில் ஏதாவது சுற்றுலா போனீங்கன்னா அங்கேருந்து கால் இடறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகும் நேரம். அதனால் எச்சரிக்கை தேவை. உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நேரம் வரலும் சனி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் தொல்லைகளையும் தந்து கொண்டிருந்தது. இப்போ அது அங்கிருந்து வெளியேறுது. 29 மார்ச் 2025 செக் பவுன்ஸ் போடுறதுக்கு, சிவில் சூட்டு போடுறதுக்கு நல்ல நேரம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் பங்குனி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை 6:49 PM முதல் 13 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை 3:20 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு விரைய செலவு அதிகமாக இருக்குது. வரவுக்கு மீறி செலவு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கூடலும் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆணோட தொடர்பில் இருக்கீங்கன்னு மனைவி சந்தேகப்படுறா. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட தொடர்பில் இருக்கீங்கன்னு மனைவி சந்தேகப்படுறா. அப்படியே ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோடு நீ தொடர்பில் இருக்கிறன்னு சந்தேகப்படுறாங்க. ஆக சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு. இந்த பாட்டை போட்டு விடுங்க, சுச்சுவேஷன் சாங்கு. அப்புறமா இந்த மாதம் திருமணம் ஆக வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்திலே கிரக அமைப்பு இருப்பவர்களுக்கு மட்டும் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற கிரக அமைப்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே குழந்தை பாக்கியம் ஏற்படும், மற்றவர்களுக்கு ஏற்படாது. அப்படி புரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை, ரைட்? அப்புறம் எனக்கு ஏன் நடக்கலைன்னாக்கா, பச்சை சொக்கா போட்டவங்களாம் என் புருஷன் சொல்கிற மாதிரி இருக்குது, மஞ்சள் சாட்டை ஜாக்கெட் போட்டவங்களாம் என் பொண்டாட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது ஜோசியம், ரைட்? ஒரே ராசியில் பல கோடி பேர் இருந்தாலும் அவங்கவுங்க அடிப்படை ஜாதக கிரக பலம் பலவீனத்துக்கு ஏற்ப தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கோங்கன்னு 8 வருஷம் சொல்லிட்டேன். புரியலனாக்கா அவ்வளோதான். நான் என்ன பண்ண போகிறேன்? மக்கூஸ் சாம்பிராணிஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பேன் நான், ரைட்? மக்கு சாம்பிராணிகளுக்கு நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் செவிடன் காதில் சங்குன்னு போயிடுவேன். நீங்கள் செவிடன் காதில் சங்காவே இருங்க, எனக்கு என்ன இருக்குது, ரைட்? சொல்ல வேண்டியது என் கடமை. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதே மாதிரி நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நிறைய செயல்படுவீங்க இந்த மாதம். அதன் பிறகு உங்களுக்கு இருதயத்தில் ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு உங்களை இந்த மாதம் ரூல் பண்ணுது, வழி நடத்துது அப்படின்றது அர்த்தம். பிறகு உங்களுக்கு பலதரப்பட்ட கூட்டு பார்ட்னர்ஷிப் மூலமாக பல நன்மைகள் நடக்குது. இப்போ முத்தான 5 பலன்களை கேட்டுக்கிட்டே இருங்க. 21 ஜனவரி 2025 முதல் 3 ஏப்ரல் 2025 வரலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பொருள் வளர்ச்சி, முயற்சி வளர்ச்சி எல்லாமே தொழிலில் நாலா பக்கமாக தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி பலவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம். இளைய சகோதரர்கள் கை கொடுப்பார்கள். பிறகு 3 ஏப்ரல் 2025 முதல் 13 ஏப்ரல் 2025 இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்து, தண்ணியில் கண்டம், மலை பிரதேசத்தில் ஏதாவது சுற்றுலா போனீங்கன்னா அங்கேருந்து கால் இடறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகும் நேரம். அதனால் எச்சரிக்கை தேவை. அதன் பிறகு 29 மார்ச் 2025 உங்களுக்கு 7.5 நாட்டு சனி விடுதலை ஆகிறது. என்ன விடுதலை ஆகிறது? 7.5 நாட்டு சனி விடுதலை ஆகிறது. அந்த 7.5 நாட்டு சனி தான் உங்களுக்கு விடுதலை ஆகிறது. அதன் மூலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த அந்த 7.5 நாட்டு சனி என்பது கும்பராசிக்கு தான் விடுதலை ஆகுது. ஆமாம், கும்பராசி கூட விடுதலை ஆகலை, மகர ராசிக்குத்தான் விடுதலை ஆகிறது. ஆனாலும் உங்கள் கன்னியா ராசிக்கு மகரம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் 7.5 சனி பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் 7.5 சனி விடுதலை ஆகிறதுன்னு சொன்னேன். உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இன்ன நேரம் வரலும் சனி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் தொல்லைகளையும் தந்து கொண்டிருந்தது. இப்போ அது அங்கிருந்து வெளியேறுது. 29 மார்ச் 2025 இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஆனாலும் இவ்வளவு நாள் உங்களுக்கு 2023 ஜனவரியிலேருந்து 2025 மார்ச் வரலும் ஊரில் உள்ள எல்லா ஜோசியர்களுமே 6ல் சனி உங்களுக்கு பயங்கரமான வெற்றி கிடைக்கும்னாங்க. அது யாருக்கு வெற்றி கிடைக்கும்னா சண்டை போட தயாராக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு, வழக்கு சண்டையாக இருந்தாலும், சிவில் சண்டையாக இருந்தாலும், கைகலப்பு சண்டையாக இருந்தாலும், கட்ட பஞ்சாயத்து சண்டையாக இருந்தாலும், சட்ட பஞ்சாயத்து சண்டையாக இருந்தாலும் வக்கீல்களுக்கு நல்லது, சிபிஐ அதிகாரிகளுக்கு நல்லது, காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லது, காவல்துறை இடைநிலை பணியாளருக்கு கூட நல்லது. இல்லை நீங்களே வட்டி வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் நல்லது. இல்லை நீங்களே உங்களுக்கிட்ட உங்கள் பணத்தை யாராவது கொடுத்துட்டு வாங்கலைன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு, வழக்கு சண்டை போடுறதுக்கு, செக் பவுன்ஸ் போடுறதுக்கு, சிவில் சூட்டு போடுறதுக்கு நல்ல நேரம். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 14 மார்ச் 2025 இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாலினத்தின் மூலம் பல நன்மைகள் சேரக்கூடிய நேரம். பிறகு உங்களுக்கு கணவனுக்கு மனைவியாலும், மனைவிக்கு கணவனாலும் சுகம் கொடுத்து கொண்டு அதன் மூலம் சில சௌகரியங்களை அடைவதற்கான நேரம். அதன் பிறகு பெரிய மனிதர்கள், பெரிய மனுஷிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பிறகு 27 பிப்ரவரி 2025 டு 13 ஏப்ரல் 2025 இந்த காலகட்டம் உங்களுக்கு கம்யூனிகேஷன், ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஷேர் பிஸ்னஸ் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கன்னியா ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம்.
விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.